இப்பொழுது இந்த நேரத்திலே இறைவன் அவர்களுக்கு ஏழைகளை மாற்றி சிறப்பாக அவர்கள் கருதுகின்ற குடும்பத்தார் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் இறைவன் தாமே ஆறுதலாக இருப்பதை வேண்டுவோம். பந்தோட்டி சபையுடைய சகோதர குழுக்களே, கப்பூச்சின் சபை பங்கு தந்தை உள்ளிட்ட சகோதர குழுக்களே, மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்ற சகோதர குழுக்களே, கார்மேல் உள்ளிட்ட சகோதர குழுக்களே, அமரவை அருள் சகோதரிகளே, அகஸ்டின் ஷாட்லர் இவருடைய குடும்பத்து நெருங்கிய உறவினர்களே, அவரின் மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த குடும்பத்து உறுப்பினர்களே, இந்த கீழ முடிமன்னார் கோட்டை பங்கு இறை மக்களே, சாட்லர் இவரின் நண்பர்களே, உடன் உழைத்த தோழர்களே, அனைவருக்கும் இந்த நாள் சுமையின் நாள். அனைவருக்கும் இந்த நாள் பிரிவின் நாள், இழப்பின் நாள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணிலே குருப்பட்டம் பெற்ற போது நாம் உள்ளத்திலும் புறத்திலும் கண்ணீர் வடித்தோம். அது பூக்களை போல வடிந்தோடிய ஆனந்த கண்ணீர். 20 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலும் புறத்திலும் வடிக்கிற கண்ணீர் துயரத்தின் கண்ணீர். இது தூக்கமல்லா சுமைகளை கொண்ட ஆழமான கண்ணீர். இந்த கண்ணீருக்கு விலை இல்லை. இந்த கண்ணீருக்கு சுமை அதிகம். இந்த கண்ணீர் வடிந்தவுடன் மறைந்து போகிற கண்ணீரும் அல்ல. இந்த கண்ணீர் படிந்து உடலோடு உயிரோடும் படிந்து விடுகிற கண்ணீர். இதுதான் இறப்பினுடைய கண்ணீர். ஒரு குழந்தை பிறக்கிற போது குடும்பத்தில் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அது இந்த மண்ணிலே வயது முதிர்ந்து அல்லது குடும்பங்களை கண்டு, பிள்ளைகளை கண்டு, பேரப்பிள்ளைகளை கண்டு அது மனித நிலையிலே வளர்ந்த நிலையிலே இறக்கிற போது அதனுடைய துயரம்,
அதனுடைய வேதனை அளவுக்கு அதிகமானது என்பதை குடும்ப சூழலிலே வாழுகிற நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவேதான் பிறப்பு எப்படி மகிழ்ச்சியை அள்ளி வருகிறதோ, இறப்பு அதனுடைய துயரம், அதனுடைய கொடுமுடி, அதனுடைய கொடூரம் மிகவும் பயங்கரமானது. ஏனென்றால் இறப்பு எவரையும் கேட்டு வராது, இறப்பு எவரிடமும் சொல்லி வராது. எவரிடமும் கேட்டும் சொல்லி வந்ததென்றால் அது இறப்பே அல்ல. அப்படித்தான் அருள்பணியாளராக இந்த உலகத்தில், இந்த மண்ணில், இந்திய திருநாட்டில் பிறந்த கலாச்சாரத்தை, பிறந்த மண்ணை, பிறந்த மொழியை, பிறந்த உறவுகளை எல்லாம் அவர் விட்டுவிட்டு நான் பிறவாத ஒரு மண்ணில், நான் பார்த்திராத கலாச்சாரத்தில், பார்த்திராத மக்களிடத்திலே பேசுகிறதான மொழியை பேசி நான் உழைக்க விரும்புகிறேன் என்று வடமாநிலத்தை தேர்ந்து கொண்ட ஒரு அருட்பணியாளர் தான் இந்த மண்ணின் மைந்தர் அகஸ்டின் சாட்டர். இவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட விதை விதைத்தது யார்? நாம் தேர்ந்து கொள்ளுகிற பணி சிலுவையின் பணி என்றால் அந்த சிலுவையின் பணி இளமை பருவத்திலே என் மீது விழுந்தது. பெற்றோரை இழந்த நிலையிலே குறுப்பட்டம் பெறுகிறார். தாயை இழந்த நிலையிலே அவர் வளர்கிறார். தந்தையை இழந்த நிலையிலே குருவாக படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிற போது உலகில் மற்ற எல்லா குருக்களுக்கும் இருக்கிற நிலை அவருக்கு இல்லை. பெற்றோர் இல்லாத நிலையிலே அவர் குருப்பட்டம் பெறுகிறார். இருந்த போதிலும் அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி குறையவில்லை. ஏனென்றால் பழகிவிட்டது. சிலுவையை தூக்கக்கூடிய, சிலுவையை பார்க்கக்கூடிய, சிலுவையை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை அவர் பழக்கிக் கொண்டார். அப்படி பழக்கிக் கொண்டதால் நாம் சிலுவையில் சுமையில்லாத சிலுவையை சுமக்க விரும்பவில்லை. ஆனால் எந்த சிலுவை சுமையாக இருக்குமோ அந்த சிலுவையை சுமக்க விரும்புகிறேன் என்று வடமாநிலத்தை தேர்ந்து கொண்டு வடமாநிலத்திலே உழைக்க விரும்பி அங்கே சென்று 20 ஆண்டுகளாக அரும்பணி ஆற்றிய ஒரு அற்புத குருவானவர்தான் மண்ணின் மைந்தர் அகஸ்டின் சாட்டர். இந்த அருள்பணியாளர் இன்று நம்மிடத்திலே இல்லை. இவருடைய பேச்சை நாம் கேட்க முடிவதில்லை. இவருடைய நடமாட்டத்தை நாம் இனிமேல் பார்க்க போவதில்லை. ஆனால் இதுவரையிலும் இவர் பேசிய, இவர் நடந்த, இவர் உரையாடிய அத்தனையையும் நம்முடைய கண் முன்னால் நாம் கொண்டு வந்து மறுபடியும் திரும்பி பார்க்கிறோம். நாம் இந்த இடத்திலே ஏன் இருக்கிறேன் என்று சொன்னால், சாட்டரோடு இந்த பள்ளி வளாகத்தில், இந்த ஆலய முற்றத்திலே அருள் சகோதரருடைய அரவணைப்பிலே அப்போதிருந்து அருட்பணியாருடைய பணிபுரிகளே, ஆசிரிய பெருமக்களுடைய வழிகாட்டிலே வளர்ந்த, பழகிய, கற்றுக்கொண்ட ஒரு நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சாட்டர் உள்ளத்திலே உரம் வாய்ந்த ஒரு மாணவன், உள்ளத்திலே வீரம் செறிந்த ஒரு மாணவன், உள்ளத்திலே அச்சம் தவிர்த்த மாணவன், உள்ளத்திலும் வார்த்தையிலும் செயல்பாடுகளிலும் எந்த கடினத்தையும் சமாளிக்க நான் தயார் என்று சவாலோடு வாழ்ந்த ஒரு மாணவன் என்பதை நான் இங்கு மறுபடியும் இந்த இடத்திலே நினைப்படுத்த விரும்புகிறேன். விளையாடும் நேரங்கள், படிக்கின்ற நேரங்கள், இங்கே ஆலய முற்றத்திலே, ஆலய வளாகத்திலே மாலை நேர கல்வி முடிந்தவுடன் நாங்கள் வீடுகளுக்கு செல்வதில்லை. இங்கேயே படுத்துறங்கி நாளையும் தான் வீடுகளுக்கு செல்வோம். அப்படி பழகிய இந்த ஆலய வளாகம்தான், இந்த ஆலய முற்றம்தான், இந்த பள்ளி வளாகம்தான் எங்களுக்கு மறையான அனுபவங்களாக இன்றைக்கும் இருந்தது. எனவே நான் சாட்டரோடு ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறை காலங்களிலே இங்கே வருகிற போது
நாங்கள் நினைத்த இடங்களுக்கு செல்கிறோம். நினைத்த காரியங்களை நாங்கள் விரும்பி தேடுவோம். நினைத்தவற்றை பேசி மகிழ்வோம். எதையும் மறைத்ததில்லை, அத்தனையும் பேசி மகிழ்ந்து சிரித்து உறவாடிய அந்த நேரங்களை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். சார்ந்த இன்றைக்கு இல்லை. ஒன்றை மட்டும் அவருடைய இளம் குறும்படத்தில் நிகழ்ந்த நிகழ்வை நான் சொல்ல விரும்புகிற போது, மதுரை இளம் குறும்படம், அங்கே படிக்கின்ற இளம் குறுமானவன் அந்த திருநகர் இளம் குறும்படத்தில் இருக்கின்ற ஒரு கிணறு மிகவும் ஆழமான கிணறு. அந்த ஆழத்தை நாம் உற்று பார்த்தால் அதை நாம் உடனே சரிபார்க்க முடியாது. அப்படி ஆழமான கிணற்றிலே மோட்டாரானது படுத்துவிட்டது. அங்கே தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத சூழலிலே எவருக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த மோட்டாரை சரி செய்வது யார்? யாரை கூப்பிடுவது? எந்த மெக்கானிக்கை கூப்பிடுவது? யார் உள்ளே இறங்குவார்? யார் அந்த சிக்கலை சரி செய்வார் என்று அவர்களுக்குள்ளார் யோசித்துக் கொண்டிருந்த போது, சார்ந்த இளம் குருமானவன், நான் இறங்குகிறேன், நான் இந்த ஆழமான கிணற்றிலே இறங்குகிறேன் என்று ஆழமான கிணற்றிலே அவர் இறங்கி மூச்சு கட்டி அந்த சிக்கலை சரி செய்து மேலே எழுந்து வந்த ஒரு இளம் குருவானவன். அந்த இளம் குருவானவனத்திலே தீரம் செறிந்திருந்தது, துணிச்சல் செறிந்திருந்தது, பயமற்ற உணர்வு செறிந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த செயலை செய்த அந்த மாணவனை, அந்த குருவானவன் எல்லாம் அதிபர் தொடங்கி அத்தனை பேரும் எழுதி வைத்தார்கள். இரும்பு மனிதன், இரும்பு மாணவன் சார்ந்தர் என்று. அப்படித்தான் இரும்பு உள்ளம் கொண்ட அந்த சார்ந்தர் இன்று வரைக்குமே அந்த உள்ளம் மாறாமல், துன்பமோ துயரமோ, வேதனையோ நோயோ நெருக்கடியோ, இரும்பு உள்ளம் கொண்டு பயம், அச்சம், துயரம், வேதனை, நெருக்கடி இவை அனைத்தையுமே தானால் உதவி தள்ளிவிட்டு வாழ்ந்து மடிந்திருக்கிறார். இங்கே உயிரற்ற நிலையில் படுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, இப்படிப்பட்ட அருமையான அருள்பணியாளரை நாம் இழந்து வாழ்கிற இந்த வேளையில் இந்த அருள்பணியாளர் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்றால், இறை பணி என்பது, மலை பணி என்பது, மிஷனரி ஒர்க் என்பது சாதாரண வேலை அல்ல, சாதாரண பணி அல்ல. அது பொருட்களின் மீது நடக்கின்ற ஒரு பணி அல்ல. அது மலர்களின் மீது நடக்கின்ற ஒரு பணி அல்ல. மாறாக கல்லையும் முல்லையும் இருளையும் மலையையும் குன்றுகளையும் கடுமையான பாதைகளையும் கடந்து செல்கிற பணி. அப்படிப்பட்ட மக்கள் பணி ஆற்றிய ஒரு அருட்பணியாளரை நாம் இழந்திருக்கிறோம். இவருடைய பணியிலே பன்முக பணி, கல்வி பணி கலந்திருக்கிறது, பங்கு பணி கலந்திருக்கிறது, இறைவைத்தல் பணி கலந்திருக்கிறது. இப்படி எல்லா பணிகளிலுமே 20 ஆண்டுகளிலே அவர் செய்து நிறைவு கண்டிருக்கின்றார். இப்படி நிறைவு கண்ட இந்த அருட்பணியாளரை நாம் இழந்து தவித்திருக்கின்றோம். இந்த அருட்பணியாளர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவரின் சிலுவையை ஏற்க வேண்டுமென்றால் உள்ளத்திலே பயமற்ற ஒரு நிலை வேண்டும். பெற்றோர் இல்லாலும் கூட, பெற்றோர் இழந்துவிட்டாலும் கூட, உறவினர்கள் அருகில் இல்லாவிட்டாலும் கூட, நான் செல்லுகின்ற இடத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காக, இறைவாழ்க்கைக்காக என்னால் முடிந்த பணிகளை நான் பயமற்ற நிலையிலே செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கின்றார். இவருடைய சாதனை இவருடைய சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இவருடைய பணி இவருடைய சபை குழுக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட
அருள்பணியாளர்கள், இவருடைய மாநிலம் தமிழக பல்லூட்டி சபை குழுக்களும், இந்த சிவகங்கை மறை மாநிலமும் நம்முடைய பங்கு தளமும் நாம் இழந்து தவிக்கிறோம். இவரை நாம் மறுபடியும் பார்க்கப் போவதில்லை. இவருடைய பேச்சை நாம் மறுபடியும் கேட்கப் போவதில்லை. இவருடைய அனுபவத்தை நாம் பெறப்போவதில்லை. ஆனால் இவருடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய உள்ளத்திலே தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். மறுபடியும் நாம் இவரை விண்ணக வாசலிலே அருகில் இருந்து பார்க்கிற போது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிற அந்த நிலையான பேரின்பத்தை அவருக்கு தருகிற ஆண்டவர் நமக்கும் தர காத்திருக்கிறார். எனவே இந்த பாஸ்தி திரியானது நமக்கு நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கிறது. அவர் இறக்கவில்லை, அவர் வாழ்கிறார். அவர் மறையவில்லை, அவர் வாழ்கிறார். அவர் ஓடிவிடவில்லை, அவர் இங்கே கூடியிருக்கிறார். அவர் பிறந்த மண்ணிலே, அவர் வளர்ந்த மண்ணிலே, அவர் வளர்ந்த படித்த மண்ணிலே, அவர் இன்றைக்கு இறுதி அடக்கல் சடங்கிலே அவரோடு அவருக்காக அவரையும் நாம் நினைவுகளோடு இங்கே கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜபங்களும் மன்றாட்டுகளும் நம்முடைய அத்தனை நினைவுகளும் அவருக்கு இறை இறக்கத்தை பெற்று நிலையான நன்மையை நிலையான பேரின்பத்தின் வீட்டிலே அவர் குடியிருக்க தொடர்பு பணியிலே மன்றாடுவோம். Dear brothers and sisters, it was a great loss for us as we lost Reverend Father Schachter. It was sudden and unexpected, and we did not expect this to happen today. But we believe God has planned for every one of us, and He had entrusted Reverend Father Schachter with the mission, and when Father Schachter completed the mission that the Lord had entrusted to him, the Lord brought him back to be with him. It was a great shock to the entire Colonial community, especially our province and our society, because we did not expect him to depart from us so soon. We expected him that he gets all right after the treatment and he returns to his mission. But this time, I extend on behalf of our society, on behalf of our province, our sincere condolences, especially to the family members and all the loved ones, all the relatives, and especially all of you who are present here, who knew Reverend Father Schachter from early days till now. While I extend, I also pray to God for Reverend Father Schachter and for all of you, especially for Father, so that God may forgive his sins he may have committed and grant him eternal rest. On behalf of the society, I also would like to extend my condolences and gratitude to all the fathers present here, especially Father Emmanuel, the provincial rector, the parish priest of this parish, and the community fathers, those who have made all the arrangements here. And especially, I would like to say a special words of gratitude to Reverend Father Silvai, in whose community Father Schachter was residing before he became very sick. And Father Silvai took care of all the needs in the community and also in the hospital, and made all the arrangements to be brought here for the funeral service. On behalf of the society, therefore, I would like to thank all of you, especially those who have gathered here, the fathers, sisters, and all of you. Let's continue to pray
for Reverend Father Shankar. A few words about him. I knew him from the time he was in the seminary. He was a college student in the same town where I live now, the town of Raipur, which is the capital of Chhattisgarh state. As a student, I knew him that he was studious, hardworking, committed to his responsibilities, and he followed the discipline of the seminary, and he continued and became priest. After the priesthood, he mainly worked in two places. One is Kamakrapur and one is a small place called Kudu, which is in the capital city of Jharkhand called Ranchi. As a priest, he was a missionary. This proves from the very fact that from among the provinces where we got divided, he did not choose Tamil Nadu and he did not choose any South Indian province, but he chose to work in the north. Therefore, I believe he had a great love for his mission and to work for the people of God in North India. He showed great love and commitment to the parish where he worked. He sincerely worked there and worked for a long time. He was there as assistant parish priest in Kuru and later a vocation promoter, and then he was brought to an institution. We have St. Vincent Pallotti College in Raipur, where he served as assistant director for 2 years, and then later he became the director for a few years. And as a director, he worked hard for the development of the institution, and he worked well in the city of Raipur. And therefore, we could see the fruits of his work today, both the places, in the parish and also in the community. What good things I also observed in him, wherever he worked, he not only associated with the Christians and Catholics, but also he was associated with the faith of other religions, people of other religions, and that's why he made a good community wherever he lived. And as we lost him by his demands, we are greatly saddened. But he still continues to be a member of the society, and we will continue to cherish the memories that we have about him. And we are grateful to the family who gave him to serve the church and the people of God through our society. We are grateful to them, and we shall continue to pray for them, and they shall be always part of the Pallotti family. We are also grateful to all the people who supported. The very fact that so many of you have come, we know how much you loved him, and you had so much reverence for him. And I believe you continue to pray for him, therefore he was able to continue his mission in the North India. So we are grateful to all of you. I thank at the end all the fathers, sisters, the family members, all the faithful present here. May the soul of the faithful departed rest in peace, especially Reverend Father Augustine Shankar. மாநில தலைவர்கள் ரெய்ப்பூரில் கொடுத்துருக்கிறாங்க. சத்தீஸ்கர் அங்கிருந்து வர்றது தான் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இருந்தாலும் அவருடைய பணியாளராக இருந்து இன்னவரை பணியாற்றி அரசை சார்ந்தவர்களுக்காக திருப்பணியில் பங்கெடுக்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க பகிர்ந்து கொண்டதில் ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபாதரோட சொந்த ஊரில் தான் அவர் காலேஜ் படித்தார், ரெய்ப்பூர். அதெல்லாம் கல்லூரி மாணவராக இருந்தார். அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஒரு காரியம் என்னன்னா, அவர் ரெய்ப்பூர் மறைமாட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு பிரிஞ்சபோது தமிழ்நாடு என் மாநிலம், எனக்கு தெரிஞ்ச மொழி, என் உறவுக்காரர் இருக்கிறாங்க அப்படின்னு வராமல் எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துல நிறைவாக பணி செய்திருக்கார். ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கிடையாது, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அர்ப்பணியாளராக இருந்திருக்கிறார்.
சிறப்பான பணிகளை சீரிய முறையில் செய்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவருடைய இழப்பு பலோரின் சபையும் சரி, அவர் பணியாற்றிய இடங்களுக்கும் ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் அனைவருக்காக என்று சொல்லி குறிப்பாக சிலுவை அதை எதிர்த்து நான் நல்லா இருந்தீங்க. எஸ், அந்த சிலுவை அண்ட் அருள் இவங்க தான் கடைசி நேரத்தில் அதை சார்ந்த கவனிச்சுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு பேசுறது வரைக்கும் அருமனை அப்படிங்கிற இடத்துல பலோரின் சபை ஒரு குழுமம் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார். அந்த நேரத்தில் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு டயாலிசிஸ் கொடுக்கறதுனாலும் சரி, அங்கேருந்து கடைசியாக மூணாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுனாலும் சரி, நேற்றைய முன்தினம் ஈவினிங் போனதுலேருந்து காலையில் 1:30 வரைக்கும் அவரோட இருந்து அவர் கணக்கு அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார். உண்மையிலே இந்த 60 இறைவனின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடவை நிறைவேற்றக்கூடியவர்களாம் இறைவனை பக்தியுடன் நாடுவோம். அனைத்தும் அவருக்கு வாழ்கின்றன. நம் சகோதரன் ஃபாதர் அகஸ்டின் ஷாப்பில் அவர்களின் உடலை அறிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற இறைவன் அனுப்பிவாராம். தீர்ப்பெடுக்கும் பொழுது இறைவன் இவருக்கு இறப்பு காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவம் கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் நண்பர் ஒருவர் நல்லாயும் இவரை அழைத்து செல்வாராக. இவர் வடிவிலாம் நிலைப்படுவாரத்தில் ஒருவர் செல்வதும் புனிதரின் குழந்தையை பெற்று மகிழ்வாராக. ஒளி பெருக அவர் இறைவாவும் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இறைவா
தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. உணவை எங்களுக்கு தாரும். செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீங்கிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்தார் இவரோடு இவரும் இறுதியாக தொடர்பான் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்கமிருந்த தந்தையையும் உமது கையில் என் சகோதரர்களும் நண்பர்களான அரசின் சான்றிதழும் உமது உரிமை உமது கையிலே கொடுக்கின்றோம். உமது நன்மை மனமும் கிறிஸ்துவுக்குள் மனிதரோடும் உமடியார் இவர்களுள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக இருப்பவர்களாக இவ்வுலக வாழ்விற்கு பல நன்மைகளை கொடுத்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் சென்று சாய்ந்து உமடியாருக்கு பேரின் கடவுளை இருந்தவர்கள் மேலும் இங்கிருப்பாளர்களை சந்தித்து என் சகோதரர் அகஸ்டின் ஷாக்களோடு என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள செய்தார்கள். என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படுகிறது. அந்த நேரத்தில் அவருக்காக ஜெபிப்போம். அந்த நேரத்தில் தந்தையினுடைய உடலானது குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்து மரப்பெட்டியில் வைக்கப்படும். அனைவரும் அவருக்காக கடவுளிடம் வேண்டும். தயவு செய்து
அப்படியே கைகளை திருத்தி நம்ம வரிசை இருப்போம்.
அர்ச்சிக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தல் நம்பிக்கை வளர்க்கின்றன. நீரும் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரல் தரும் அந்த நாள் மட்டும் இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டிரு இளைப்பாறச் செல்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரையாதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே மன்றாடுகிறோம். ஆமென். உயிர் பெற்றன செய்தீரே. எங்கள் சகோதரர் அருட்தந்தை அகஸ்டின் ஷாட்லர் நித்திய வாழ்வளிக்க அவருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். கத்தி இருந்தா ஈஸியா இருக்கு சாமி. இல்ல கத்தி ஓகே. அவங்க அத்தை அவனுக்கு இறுதி பார்த்தவங்க அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே பின்னால போயிருங்களேன். அப்படியே அது விட்டு தம்பி இருக்கு. நீ அப்படியே நமக்கு தான் சாமியார் போக முடியாது. என்ன சார் வெயில் அடிக்கிறாங்க. உப்பு கட்டி விடுங்க.